2025 கோலிவுட் குயின்ஸ் ரசிகர்களை கவர்ந்த 6 டாப் நடிகைகள். தமிழ் சினிமாவில் 2025ஆம் ஆண்டு என்பது பழைய நட்சத்திரங்களின் நிலைத்தன்மையையும் புதிய வரவுகளின் அதிரடி வளர்ச்சியையும் பறைசாற்றும் ஆண்டாக அமைந்துள்ளது. சம்பளம், சமூக வலைதள தாக்கம் மற்றும் திரைப்படங்களின் வெற்றி என அனைத்திலுமே முன்னிலையில் இருக்கும் 6 முக்கிய நடிகைகள் குறித்த தகவலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாய் பல்லவி. 2025ஆம் ஆண்டின் நம்பர் 1 ட்ரெண்டிங் நடிகையாக சாய் பல்லவி உருவெடுத்துள்ளார். சிவகார்த்திகேயனுடன் இவர் நடித்த அமரன் படத்தின் பிரம்மாண்ட வெற்றி இவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. தற்போது பாலிவுட்டில் நிதேஷ் திவாரியின் ராமாயணா படத்தில் சீத்தையாக நடித்து வரும் இவர் ஒரு படத்திற்கு சுமார் 18 முதல் 20 கோடி வரை சம்பளம் பெறுவதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் தென்னிந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக இவர் முதலிடத்தில் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது நயன்தாரா. லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நயன்தாராவின் மவுசு 40 வயதை எட்டிய பிறகும் குறையவில்லை. 2025இல் இவரது மூக்குத்தி அம்மன் 2, ராக்காயி மற்றும் மண்ணாங்கட்டி போன்ற படங்கள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக மூக்குத்தி அம்மன் 2 படத்திற்காக இவர் 15 கோடி சம்பளம் வாங்கியது கோலிவுட்டில் பேசும் பொருளானது. மேலும் தனது திருமண ஆவணப்படம் தொடர்பான சர்ச்சைகள் மூலம் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் இருந்தார். மூன்றாவது ராஷ்மிகா. நேஷனல் கிரஷ் ராஷ்மிகா மந்தானா. புஷ்பா 2 மற்றும் சாவா ஆகிய படங்களின் வெற்றிக்கு பிறகு உலக அளவில் கவனிக்கப்படும் நடிகையாக மாறியுள்ளார். தமிழில் பெரிய நடிகர்களுடன் ஜோடி சேரும் அதே வேளையில் பாலிவுட்டில் சல்மான் கானின் சிக்கந்தர் படத்திற்காக 13 கோடி சம்பளம் பெற்று ஆச்சரியப்படுத்தினர். இன்ஸ்டாகிராமில் 45 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ்களை கொண்டுள்ள இவர் டிஜிட்டல் உலகில் ராணியாக திகழ்கிறார். நான்காவதாக த்ரிஷா. 2 தசாப்தங்களாக தமிழ் சினிமாவில் நிலைத்து நிற்கும் த்ரிஷா 2025இலும் ஒரு பிஸியான நடிகையாகவே வலம் வருகிறார். மணிரத்னத்தின் தக் லைஃப், அஜித்தின் குட் பேட் அக்லி மற்றும் மெகா ஸ்டார் சிரஞ்சீவியுடன் விஸ்வம்பரா என மெகா பட்ஜெட் படங்களை கைவசம் வைத்திருந்தார். த்ரிஷாவின் ஸ்டைலும் அவர் தேர்ந்தெடுக்கும் கதாபாத்திரங்களும் ரசிகர்களை தொடர்ந்து கவர்ந்து வருகின்றன. ஐந்தாவதாக சமந்தா. சிறு இடைவேளைக்கு பிறகு சமந்தா மீண்டும் திரையில் வலுவாக தடம் பதித்துள்ளார். 2025இல் வெளியான சிட்டாடல் ஹனி பன்னி வெப் சீரிஸ் இவருக்கு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தது. மேலும் தெலுங்கில் சொந்தமாக தயாரித்து நடிக்கும் பங்காரம் மற்றும் சில தமிழ் திரைப்பட ஒப்பந்தங்கள் மூலம் அவர் செய்திகளில் இடம் பிடித்து வருகிறார். உடல்நல போராட்டங்களுக்கு பிறகு அவர் காட்டிய உறுதி பலருக்கும் உத்வேகமாக அமைந்துள்ளது. ஆறாவதாக மமிதா பைஜு. 2025ஆம் ஆண்டின் ட்ரீம் கேர்ள் என்று மமிதா பைஜுவை குறிப்பிடலாம். பிரேமலோ படத்தின் மூலம் தென்னிந்திய ரசிகர்களின் இதயங்களை கொள்ளையடித்த இவர் தற்போது தமிழில் வரிசையாக பல படங்களில் கமிட் ஆகி வருகிறார். இளைய தலைமுறை ரசிகர்களின் ஏகபோக ஆதரவை பெற்றுள்ள இவர் வரும் காலங்களில் கோலிவுட்டின் முன்னணி இடத்தை பிடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நடிகைகள் வாங்கும் சம்பளத்தை வைத்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆனால் 2025 உங்களுக்கு பிடித்த நடிகை யார்? அதை கமெண்டில் குறிப்பிடவும்.